ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களோட ஹெலா அப்படிடா இருக்கீங்க. ஓப்பெல்லாம் நல்லா இருப்பீங்கண்ணா. டுடே நம்ம ஜங்குக்கு தான் ஒரு நியூ சாட் பார்க்க போகிறோம். அண்ட் தென் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்ட் எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் புரியலடா. நீங்கள் அகைன் அதே மிஸ்டேக் பண்ணுறீங்க. அண்ட் ஸ்டோரி சொல்கிறவங்க ஆக்டரையும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், யார் ஹீரோவாக போடணுன்னு. ஸோ நான் அதுக்கு ஐடி சூன் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதில் எல்லாமே டிஎம் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப தேங்க்ஸு. இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அண்ட் ஓகேடா, இதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரியை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க. ஐ டோன்ட் நோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு. அவங்க கேட்ட மாதிரி இருக்குமா இல்லை எப்படி வரும்னு எனக்கு தெரிலடா. ஸோ நான் என்னோடய வைப்பு கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டோரி இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜங்குக்கு வந்து 20 years ஆகுது. அண்ட் நீங்கள் அவளெல்லாம் படித்ததில்லை. அண்ட் ரொம்பவே இன்னசென்ட். அண்ட் ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கான். ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ரெசன்ட் சீனில் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. அதில் எல்லாரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க சிரிச்சுட்டே. பட் 2 பேரும் மூஞ்சில் மட்டும் கொஞ்சம் கூட ஸ்மைலே இல்லை. அந்த மேரேஜ் ஆக போகிற அந்த பர்சன்ஸ்க்கு தான். ஸோ அது ஜங்குக் தான். அப்படியே ரொம்ப கோபமாக வருது. அவன் ஃபேஸை அப்படியே பார்க்கவே முடியல உங்களால். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அவனே பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ அழகாக இருக்காருலாம். அவருக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் மூஞ்சி அப்படி வச்சுக்கிறாரு. என்ன பண்ணுறது? நான் பேசாமல் எங்கள் அம்மாட்ட சொல்லவா? எதுக்கு அப்படி முறைக்கிறாரு? எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் எல்லாமே சொல்லுவாங்க. கொஞ்சம் டேஸ் தான், அதுக்கப்புறம் அவருக்கு பழகிடும்னு. ஆனால் எனக்கு அப்படி பார்த்தா தெரியலையே. அவருக்கு என்ன பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் தெரியுது அவர் மூஞ்சி பார்த்தாலே. ஸோ நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அவங்கள மறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஃபாதர்லாம் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாமா? என்ன கொஞ்சம் கூட ஹாப்பியாக வேணா மாப்பிள்ளை ஃபீஸில்? ஐயோ இதால் வர சும்மா நோயின்ட்டு. பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து அப்படியே முறைக்கவும் அவனும் ஓகேன்னு சொல்கிறான். ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அவனே எப்படி பார்த்துட்ருக்கீங்க ஒரு டால் மாதிரி. ஸோ ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த டே தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. எனக்கும் சரி, அப்புறம் அவங்களுக்கும். ஸோ உங்களை தான் அப்படி சொல்கிறான்னு உங்களுக்கு லைட்டாக சை ஆகுது. எவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்குறாங்களே. பார்க்குறதுக்கு தான் எப்படி அரகன் மாதிரி இருக்காங்க. ஆனால் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது. அப்படியே நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு அவனே பார்க்குறீங்க. பட் அவன் அந்த ஸ்மைலை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ஆகுது. பட் நீங்கள் ஒன்றுமே காட்டிக்காமா ஃபாதர் அப்படியே ரிங்கை போட்டு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே அவங்க ஹேண்டை பார்த்துட்டு ஹேண்ட்லலாம் போடணுன்னு எனக்கு தலையெழுத்து மயிறு. நான் யாரும் கூட போடலான்னு நினச்சேன். எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வேகமாக அவங்களுக்கு போட்டு விட்றான். உங்களுக்கு செம்ம பெயினாக ஆகுது. நீங்கள் ஒன்றுமே சொல்லலாம். ஸோ நீங்களாம் அவனுக்கு அழகாக போட்டு விடுறீங்க. அவனை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. அவன் சிரிக்காம அப்படியே கேமராவை பார்க்குறான். ஸோ அந்த ஃபேக் ஸ்மைலோட உங்கள் என்கேஜ்மெண்ட் முடியுது. ஸோ அப்படியே எல்லோரும் கிளம்புறாங்க. நீங்கள் அப்படியே கிளம்பலான்றப்ப ஜங்குக்கும் ஹேண்டை பிடிச்சிட்டு நேலு இப்போ அதுக்கு போயிட்டுருக்க. இதுலேருந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. மறந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த பொன்னாடி பிடிச்சாங்க அதெல்லாம் சொல்லிட்டு வந்துடாது சரியா? என்ன சொல்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அடியாதடி அடியாத. எனக்கு நல்லா தெரியும் நீ வேணுங்கன்னே தானே எங்கள் அம்மா மனசை கழிச்சிட. அதே மாதிரி என்னையும் கலையணும்னு நினைக்காத, புரியுதா? நான் வந்துட்டு என் வீட்டில் வந்து பேசிக்கிறேன். ஸோ அப்படியே அவன் காரில் போயிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே பிளாங்காக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படியே ஹேண்டை வச்சு என்னாச்சு என்னாச்சு மாப்பிள்ளை என்ன சொல்லிட்டு போகிறாரு? அது ஒன்றும் இல்லைம்மா, அவர் ஏதோ சொன்னார் எனக்கு ஆனால் புரியல. உனக்கு அறிவே இல்லை. அவர் என்ன சொல்லியிருப்பாரு? வீட்டுக்கு சீக்கிரமாவான்னு சொல்லியிருப்பாரு. இப்போ பாரு மழை வர மாதிரி இருக்கு, வேகமாக போறியா? ஆமாம்மா சரி நான் போகிறேன். ஸோ நீங்களும் அப்படியே போயிடுறீங்க. உங்களுக்கு ஹார்ட்டில் ஒரு மாதிரி பெயினாக ஆகுது. ஸோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் அப்படியே போயிடுறீங்க. ஸோ ஜங்குக்கு அங்கே வீட்டில் சோஃபாவில் அப்படியே கோவமாக உட்காந்துருக்கான். ஏம்மா இப்படிலாம் பண்ணிட்டுருக்க நீ? என்ன ஜங்கு என்ன பண்ண சொல்கிற? நீ இல்லாட்டினா ஸ்டாப் பண்ணுறியா? தாவலாம்மா. உண்மையான லவ்மா எடுத்து விட்டல நீ. இரு என்னடா என்னமோ வில்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. வீடு நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்? எதுக்கு இப்படிலாம் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்க? என்ன வீடை விட்டு போக சொல்கிறியா? அவங்க அம்மா லைட்டாக சிரிச்சிட்டு ஆமாம் உன்னை போக சொல்லிடுவான். எனக்கு இருக்கிறது ஒரு பையன், அவன் லைஃப்பும் அப்படியே நாசமாக போகணுன்னு நான் விட்டுருவேண்ணா. அப்புறம் என்னம்மா உனக்கு பிரச்சனை? சும்மா எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்க, ஏதாவது ட்ரிப் போட்டுமா? அதெல்லாம் இல்லைடா, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுடா. நீ எதுக்கு இந்த வீட்டில் இருக்கா? நம்மளோட கெஸ்ட் ஹவுஸில் வேற கொஞ்ச நாள் உனக்கும் எனக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும். நல்லா இருக்குமா? சரி நாங்கள் இருக்கியா? அவங்க அம்மா அப்படி பார்க்குறாங்க. அவன் டோனே அப்படி சேஞ்ச் ஆகுது. அவங்களுக்கும் அது ஃபீல் ஆகுது. என்னடா ஆச்சு? உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம்மா பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்துக்கலாம். அவள்கிட்ட மட்டும் சொல்லிடுறீங்களா? நான் சொல்கிறேன்டா. சீக்கிரம் சொல்லுங்கள்.
ஆமாம் இங்கே இருந்தால் இவங்க நோய் நோயின்வாங்க அங்கே இருந்தால் தான் எனக்கு நிம்மதி. அவனும் போய் தொலைய மாட்டான் போல சும்மா நோயின்ட்டு. அவனும் அப்படியே மேலே போயிடுறான். அவங்க அம்மா லைட்டாக சிரிச்சிட்டு பையனுக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி பொண்ணுங்களாம் பின்னாடி சுற்ற மாட்டான். எனக்கு தெரியும் என் பல்ல பற்றி. அவங்க அப்பா கிட்ட அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா எனக்கு பார்த்தா தெரிஞ்ச மாதிரியா இருக்கு, அவன் மூஞ்ச பார்த்தாலே வில்ல மாதிரி இருக்கு, என்னமோ பண்ணி தொலைட்டும், அவங்களும் அப்படி விட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படி பொறுமையாக வந்திருப்பீங்க உங்கள் அம்மாவோட காரில். ஸோ அப்படி பார்த்துட்டு அப்பா எனக்கு வீட்டுக்கு போகவே தோணலை, நான் உங்கள் கூடவே இருக்கட்டா? என்னம்மா சொல்கிறேன், எனக்கும் உன்னை விட்டு மனசு வரல. போதும் இந்த சென்டிமெண்ட்லாம் நீ போ. எதுக்குமா நீ இப்படி விரட்டிகிட்டே இருக்கா? இங்கே பாருப்பா. சரிங்க வா. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஜேகேம் அப்படியே வெளில வந்து பார்த்துட்டு ஒயன் வாடா, இப்போ தான் உன்னை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், வந்துட்டியா? ஸோ உங்களுக்கு அப்படியே டியோஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதான் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ நல்லா இருமா. என்னோட மார்னிங்லேருந்து இத்தனை டைம் விழுந்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ தான் நான் சொன்னேன். சம்மந்தி நீங்கள் எதுக்கு வெளிலே நின்றுட்டுருக்கீங்க? உள்ளே வாங்க. இல்லை பரவாயில்ல, எனக்கு வேறு டைம் ஆச்சு. இருக்கட்டும் ஏங்க அவங்க தான் கூப்பிட்றாங்களா? சரி. ஸோ அப்படியே எல்லோரும் உள்ளே உட்காந்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக ஜங்குக்கு அப்படி தேடுது. அவங்க அம்மா அப்படியே நோட் பண்ணிட்டேன். அவன் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன்னு போனால் வந்துடுவான்டா. சரிங்கதா, எனக்கு நான் அவர் ரூமில் இருக்கணும். எங்கே இருக்கு அவர் ரூம்? அதுக்கேம்மா இவ்வளோ கூச்சப்படுறா? ரூமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே மேலே போகிறீங்க. அவங்க அம்மா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் வேறு வீட்டில் இருக்கீங்க அந்த மாதிரிலாம். ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. அது அப்படியே உங்கள் பேரண்ட்ஸில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப நர்வஸாக அப்படியே அவன் ரூமுக்கு என்ட்ரு ஆகுறீங்க. ஜங்கு உள்ளே வரலாமாங்க? தொலை வேறு கேள்வி மாரி வேறு சப்பா முடியல. ஸோ அவனும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஹேரை மட்டும் அப்படியே வெட் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு அவன் ஹேரை அப்படி பார்க்குறப்பா என்னதான் இவருக்கு இவ்வளோ லாங் ஹேர் இருக்கு, அழகாக இருக்கார்ல, பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுதோ. நாடி நானும் பார்த்துட்டே இருக்கேன், அப்போ தான் பார்த்துட்டே இருக்கேன். என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைங்க. ஸோ அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே லைட்டாக சிரிச்சிடு. என்ன பிரச்சனை? கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும், எல்லாம் பார்க்க வேண்டியது. அவனும் அப்படியே ஷர்ட்டை போட்டுட்டு அப்படியே உங்ககிட்ட வந்தேன். அம்மா வந்துட்டா சொல்லியிருப்பாங்களாடி மேரேஜ் ஆகி? ஆமாங்க, அத்தை சொன்னாங்க ஆண்டி. அப்புறம் கிளம்ப மாதிரியா எல்லாத்தையும் பேக் பண்ணியா? அது எங்கள் வீட்டில் போய் ட்ரெஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. போயிடலாம். சரி, உனக்கு பிரச்சனை இல்லைல்ல? இருந்தாலும் நீ அங்கே தான் இருக்கணும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து சக்கிது. என்னங்க? ஒன்றும் இல்லை. சரி வா கீழே போகலாம். சரி. ஸோ நீங்களும் அப்படியே கீழே வாரீங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே நீங்கள் உங்கள் ஆண்டியை பார்க்குறீங்க. அவங்க லைட்டாக சிரிச்சிடும். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, அது மார்னிங்லேருந்து தூங்கலையா, அது நைட்டு வேறு தூங்கலை நேற்றுக்கு மேரேஜ்னால. புரியுது. எல்லோரும் மேரேஜ் ஆக அப்படி தான் இருப்பாங்க. நீ போய் அங்கே ரெஸ்ட் எடு. சங்கு அவளை கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்க விடுறான். நீ இருக்கிறத பார்த்தா ஐயோ போச்சு. இந்த அம்மா வேறு என்ன சும்மாவே நல்லா இது பண்ணிட்டுருக்கோம். வேறு அவங்க அப்படி சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப ஷேர் ஆகுது. நீங்கள் அப்படியே வைக்கப்படுறீங்க. சக்குக்கு அப்படியே பார்த்துட்டேன். இவளே நான் வைக்க மாயிரு. அவங்க என்ன கேவலமாக காஜின்னு திட்டிட்டு இருக்காங்க. வைக்க மாற இருக்கட்டும். ஸோ ஜங்குக்கு அப்படி சிரிச்சிட்டு ஏமா நீ வேற? சரி என் பையனுக்கு ரொம்ப சொன்னா கோவம் வந்துடும். எல்லாரும் இருக்காங்களாடா? சும்மா இருமா. இங்கே பாருப்பா. சரி விட அவனை அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் நீங்களும் அப்படியே கிளம்பி போகிறீங்க. அந்த வீடு வந்த உடனே ஜங்குக்கு அவன் பாட்டுக்கு முன்னாடி போகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலாம். ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா லக்கேஜையும் எடுத்துகிட்டு வரீங்க. அப்படியே அப்படி பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற? வா சீக்கிரம் வா, டைம் ஆகுது. வா இல்லை வேறு அரேஞ்செலாம் பண்ணல. சரிம்மா. ஸோ அந்த வீடை போய் பார்க்குறீங்க. அவ்வளோ கொஞ்சம் டாட்டியாக இருக்குது, ரொம்ப டேஸ் ஆகுது போல். ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ஐயோ என்ன ஆகுது? மெய்டு வரலாம், இரு நான் கால் பண்ணுறேன், அது வந்து இது பண்ணு. எதுக்குங்க மெயிலாம்? கொஞ்சம் தானே டாட்டியாக இருக்கு, நானே க்ளீன் பண்ணிடுறேன். எது நீ க்ளீன் பண்ணுறா? எல்லாம் 10 பேர் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே நீங்கள் அவங்க சாரி அப்படியே மடிச்சு கட்டிட்டு அவங்க வேரில் அப்படியே கொண்ட மாதிரி போட்டுட்டு அப்படியே அதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே வாய் பண்ணு பார்த்துட்டு இருக்கான். நாடி என்ன பண்ணிட்டுருக்க நீ? இப்படிலாம் பண்ணா நாளை எதாவது பண்ணலான்னு நினைக்கிறான். தள்ளு, எல்லாம் ஆகாது. இருங்க ஒரு 5 நிமிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்களா? 5 நிமிட்ஸ் வேணாம், ஒரு ஹாஃப் அன் ஹவர் போதும், நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன். நீங்கள் வேணால் அங்கே போய் உட்காருங்களா? ஹாஃப் அன் ஹவரில்? ஆமாம். ஸோ சொல்லிட்டு இருக்கப்பே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கீங்க. ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு உட்காரான். ஸோ ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வந்து பார்க்குறான். சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நீட்டாக பண்ணிட்டீங்க. பரவாயில்லையே, வெளியே தேவையில்ல போலியே. நீங்கள் லேட்டாக சிரிச்சிட்டா இதுக்கெல்லாமா மேடு வைப்பாங்க?
ஒன்றும் இல்லடி. ஸோ ஜங்குக்கு அப்படியே மேலே போயிடுறான். நீங்கள் ஒன்றுமே சொல்லலாம். ஸோ அன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட் நாள். ஸோ உங்களுக்கு வெக்கமாக வருது. யாருமே இல்லை. என்ன பண்ணுறது? அவர் வேற ரொம்பலாம் பேச மாட்டுறாரு. எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்குது. ஆண்டி கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஓகேவா பேசினாங்க. எங்கள் அம்மா அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ சொல்லிட்டு இருக்குப்பா. ஜங்குக்கு அப்படியே உங்களை கூப்பிட்றான். ஏறுங்க வரேன். ஸோ நீங்களும் அப்படியே மேலே போயிங்க. ஜங்குக்கு வந்துடு. நீ வேற ரொம்ப டயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. ஒர்க்லாம் வேறு பண்ணியிருக்கலடி. ஸோ நீங்கள் லைட்டாக செஞ்சுட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. டயர்டாக இல்லையா நீ? அது எல்லாம் இல்லையோ, அதான் எனக்கு வேணாமே. சரிங்க. ஒன்றும் இல்லை, நீ தூங்கு. ரெஸ்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்ன மாதிரி ஒரு புருஷன் இந்த மாதிரிலாம் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. சரிங்க. ஸோ நீங்கள் அப்படியே படுத்துக்கிறீங்க அவன் பக்கத்தில். ஆக்சுவலி நீங்கள் கீழே படுக்கலான்னு போயிருப்பீங்க. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு நீ கீழே பண்ணிடுறேன். நீ வந்த படு. சரி. ஸோ நீங்கள் அப்படியே மேலேயும் படுத்துட்டு அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவனும் அப்படியே திரும்பிட்டு என்னையே பார்த்துட்ருக்கா. நல்லா நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் நீ கொஞ்சம். அதான் அப்படியே பார்த்துட்டேரா. ஸோ அவனும் அப்படியே திரும்பிக்கிறான். உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி. அவன் ஃபேஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. பட் அவன் திரும்பவும் நீங்கள் லைட்டாக சிரிச்சு ரொம்ப வெக்கப்படுறாருன்னு நினைக்கிறான். ஆனால் ரொம்ப ஜென்டல்மான்னு நினைக்கிறேன் அவர். எவ்வளோ அழகாக பேசுது. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கா நான் உண்மையாகவே கொடுத்து வச்சுக்கணும். அந்த கண்ணாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். லவ் யூ கிருஷ்ணா. ஸோ நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் 4 மணிக்கே எழுந்து அப்படியே வாசல்லாம் தெளிச்சு கோலெல்லாம் போட்டுட்ருக்கீங்க. அவனுக்கு அதெல்லாம் புதுசாக இருக்குது. அவன் அப்படியே தூங்கிட்டு தான் இருப்பான். ஆக்சுவலி நீங்கள் அப்படியே கிருஷ்ணன் சாங்லாம் பாடிட்டு அப்படியே அவன் ரூம் கிட்ட வரீங்க. அவன் அந்த சாம்பிராணி ஸ்மெல்லாம் அப்படியே அவன் ஃபேஸை ஒரு மாதிரி வச்சுட்டு நான் ஆட இது நல்லா வெடிக்காது எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் வாசம் இது. ஸோ அப்படியே எழுந்துக்கிறான். நீங்கள் லைட்டாக சரிச்சிட்டா குட் மார்னிங்ண்ணா. என்ன சாப்பிட்றீங்களா எல்லாத்து? என்னடி பண்ணுறீங்க நீ? அதுக்குள்ளே குளிச்சிட்டியா? ஆமாம். என்ன சீக்கிரமாக குளிச்சிட்டேண்ணா. இதுவே நார்மல் தானே? எது நார்மலா? மணி என்ன ஆகுது? 5:30 ஆகுது. அதுக்குள்ளே குளிச்சு ஏன்டி அவங்க ஊரே வாங்குற? ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா? என்ன சொல்கிறீங்க? சரி. இதுக்கு வெட்டிட்டுருக்கியா? அதான் ஒன்றும் இல்லை. சரி வா நீ வந்து பேர் கொஞ்ச நாளைக்கு வேறு நல்லா மாதிரி நடிக்கணும். ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணடி? எது இப்படி காலையிலே குளிச்சு அந்த காலத்து பாட்டி மாதிரி பண்ணிட்டுருக்க? இல்லை எனக்கு புரியல. அது ஒன்றும் இல்லை. சீக்கிரமாக குளித்து அந்த மாதிரி சாங்ஸ்லாம் பாடி விளக்கேற்றி அந்த மாதிரிலாம் இது பண்ணால் புருஷன் ரொம்ப நல்லா இருப்பாங்களாம். எங்கள் பாட்டி சொன்னாங்க. அது அளவு ஏதாவது போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடும். எங்கள் மனுஷன் உயிரை தானே வாங்குறது. அப்படியா? அவ்வளோ அறிவாடி உனக்கு? பரவாயில்லையே. ஆமாங்க. ரொம்ப இருக்கா? ஆமாம் ரொம்ப இருக்கு. அவனும் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி கோவமாக வருது அவனுக்கு. இது எதுக்கிடி? இது குடிங்க நல்லாயிருக்கும். நல்லா இருக்குமா? இது வந்து பால் இருக்குல்ல அதில் லைட்டாக தேன் போட்டு கொடுத்துருக்கேன். என்ன கருமமோ. சரி நீ குடிக்கிறா? இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு. இது கொடுமை தாங்க முடியலப்பா. ஸோ அங்குக்கும் அப்படியே லைட்டாக குடிக்கிறான். ஃபேஸாக சகிக்கலாம். என்னடி கருமோ லைக் யார் மாதிரி? என்னங்காச்சு? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லா இருக்கு ரொம்ப. அதான் எப்படி பண்ணுறதுன்னு கேட்க. அப்படியா? எங்கே கொடுங்க. ஸோ நீங்களும் அப்படி குடிச்சிட்டா? ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆமாம் ஆமாம் ரொம்ப கேவலமாக இருக்குல்ல. ஸோ ஜங்குக்கு அப்படி கிளம்பிடுறான். உங்களை முறைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. என்னாச்சு அவருக்கு? என்னமோ அப்படி பாராட்டினாரு. நான் நினைக்கிறேன் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி அவர் மனசில் இடம் பிடிச்சிட்டேன்னு. அந்த உடனே அப்படியே நீங்கள் லைட்டாக வைக்கப்பட்டுட்டு இப்படி கீழே போகிறீங்க. ஸோ ஜங்குக்கும் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு வராங்க. நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருங்க உங்களுக்கு லஞ்சு. எனக்கு அதெல்லாம் வேணாண்டி. எதுக்கு உனக்கு சாமம்? நேத்தியே வேறு ரொம்ப வேலை பார்த்துட்டா. நீங்கள் ரெஸ்ட் எடு சரியா? என்ன நீங்கள் சும்மா ரெஸ்ட் எடு அதே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா? ஃப்ரெண்டு பண்ணுவான். என்னங்க? இல்லைடி என் ஃப்ரெண்டு நீ வரா. ஸோ என்னது வராளா? பொண்ணா அது? ரெடி ஒன்றும் இல்லைங்க. ஸோ உங்கள் ஃபேஸ் அப்படியே மாறுது. நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு சரி பார்த்து போயிட்டு வாங்க. லஞ்சை எடுத்துகிட்டு போகிறீங்களா? அதான் சொன்னாலா வருவானு. ஆமாம்ல. சரிங்க நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு பசிச்சிச்சுன்னா எனக்கு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஐயோ அதெல்லாம் வந்துடாத, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. சரி சரி அப்படின்னு அவனும் வேகமாக போயிடுறான். விட்டால் போகுதுன்னு நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு என்னாச்சு அவருக்கு? ரொம்ப சின்சியராக இருப்பார் போல். பார்த்தாலே தெரியுது. நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஜங்குக் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவனே அட்மையர் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக் இங்கே ஆஃபீஸ் வந்து செம்மையாக புலம்பிட்டு இருக்கான். ஐயோ கத்தா கடுப்பாக வருது. கெட்ட வார்த்தை கூட ஒழுங்காக வர மாட்டேங்குது வாயில். அப்படி என்ன பண்ணுறதுனே தரல. வேற சும்மா நீன்றான்.
அவள்கிட்ட வர எப்படி சொல்கிறேன்னு தெரில. நானும் எவ்வளோ நாள் தான் அப்படியே நல்லவ மாதிரி நடிகிறது. இல்லை பிரில நான்லாம் என்ன நல்லவ மாரியா உத்தவனா? இந்த டேங்கு ஜிமின் மாதிரி சச்சா இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. எனக்கு எப்பயுமே ஷால் ஆறாதான் இவன் தான் கிடைக்கிறான் மயிறு. சே சும்மா வந்துட்டு சங்குக்கு அது இது பேர் கூட சொல்ல மாட்டான். அவ்வளோ பில்டப் மயிரோ பார்த்தாலே எச்சா வருது. அவள் ட்ரெஸ்ஸு பாரு ஏதோ புடவை தான் கிட்டும் அந்த மேடமு. எல்லாம் போட்டா சரி கருவோம். யார் வேற காலே பண்ண மாட்டான். என்ன ஆச்சுன்னே தெரில. ஸோ சங்குக்கும் அப்படியே கால் பண்ணுறான். அவள் எடுக்கிற மாதிரியே இல்லை. சங்கு நான் பிஸியாக இருக்கான் அப்புறம் பேசிட்டா. ஏ ஆமோ இரு அதுங்களை என்னடி இருக்கிறா சொல்லிட்டு இருக்க போய் அவள் கட் பண்ணிட்டா. சே ஆமாங்க இது வேறு சண்டையில் மேடம் கிட்ட அதான் இந்த கோமம் இருக்கட்டும் நேரில் வந்தால் அப்படிலாம் பண்ணுவாதான் நானும் பார்க்குறேன். ரொம்ப சீன் போடுறேன். இரு உன்கிட்ட தாண்டி பேச எப்படிலாம் பண்ணுறியா அது ஏன்டி மயிரோட புரிய மாட்டேங்குது. அப்படியே கல்யாணம் மட்டும் பண்ணிட்டா நாளோட அது ஆயிடுவேண்ணா. நான் அப்பவுமே உலகாண்டி அது புரிஞ்சுக்காதவன் யார் இது நியூ நம்பராக இருக்குது. ஸோ நீங்கள் தான் அது ஆல் டைம் கால் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் அங்கோக்கு வந்து ஏதோ லஞ்ச் எடுத்துகிட்டு போகலன்னு பிகாஸ் அவன் மார்னிங்கே சொல்லிட்டான். பட் இருந்தாலும் உங்கள் ஹார்ட்டில் கேட்கவே இல்லை. என்னது எடுக்கவே மாட்டாரு. டைம் வராச்சு அவர் சாப்பிட்ருப்பாரா இல்லையா. நான் அவர்கிட்ட காலையிலே மார்னிங்கே ஃபோன் பண்ண சொன்னேன்ல. நீங்கள் சாப்பிட இல்லைன்னா நான் எடுத்துகிட்டு வரேன்னா மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே அடிச்சுட்டே இருக்கீங்க. அவனுக்கு டென்ஷன் ஆகிடு. யார் ராமயிரு சும்மா 10 தடவை கால் பண்ணிட்டே இருக்கா. எடுக்கலான்னு தெரியுதுல்ல. ராங் நம்பராக இருக்கும். அது ஹலோ என்னங்க யாரும் அது ஏதோ கேட்ட மாதிரி இந்த வாய்ஸா அது நான் தான் வாங்கி பேசுகிறேன். என்னாச்சு உங்களுக்கு? ஏ சரி வேணா நான் நம்பர் சேவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதான் சேவ் பண்ணலையா? அது நான் அப்போவே கொடுத்துட்டேண்ணா. அதான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் மறந்துட்டான். ஓ இந்த நம்பர் வேறு சேவ் பண்ண தோணல. ஃபஸ்ட்டு அதை சேவ் பண்ணும். என்னாடி அது ஒன்றும் இல்லைங்க. நான் உங்களுக்கு அதில் 5 எடுத்துகிட்டு வரட்டும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ வைக்கிறா கொஞ்சம் எனக்கு வேறு ஒர்க்கெலாம் ரொம்ப இருக்குது. சரியா சாரிங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ வெயிடு. தான் வீரமயிரை வாங்குறான் சும்மா நீனேன்ட்டு. ஸோ அவனை அப்படியே கட் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப கோவமாக வருது. இவள்கிட்ட யாராவது கேட்டாங்களா? பெரிய மயிறு மாதிரி பண்ணிட்டுருவா. அப்படியே இவள் தான் எனக்கு சோது வந்து பண்ணி எல்லாம் பண்ணுற மாதிரி கடுப்பாகுது. சரி அப்படின்னா அவனுக்கு ஆல்ரெடி ரொம்ப கோவமாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ண உனக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. நிஜமாக பிளாக்கில் போட்டுடலாமா? ஆனால் அவர் வீடு வந்து ஏன் பிளாக்கில் போட்டேங்களா? சரி கடுப்பாரு. எங்கே யாரையும் காணோம் ஒன்றையும் காணோம். அவர் வாழானே தெரில. நிஜமாக மேடம் போய் நான் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? பேசாமல் லீவ் போட்டு தான் போனோம். ஸோ ஜங்குக்கு அப்படியே லீவ் போட்டு அப்படியே காலேஜுக்கு தான் போகிறோம். பார்த்தா 2 பாஸ்ட்டு அப்படியே பேசிட்டு நான் அப்போவே சொன்னான்ல. பாரு அவன் வந்துட்டான். ஆமாம்மா செம்ம போ. நீ வாய மூடுறியா? எனக்கு தெரியும். அவன் இப்படி தான் அலைய வேண்டாம். எனக்கு அதெல்லாம் அப்போவே தெரியும்டா. பெரிய தான். ஸோ அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக்கு செம்ம டென்ஷனாக ஆகுது. அது மாதிரி அப்படி பேசிட்டு வருது. ஜங்குக்கு செம்ம பொசிசிவ் வேறு ஆகுது. யார் இது மயிறு சும்மா வாமா யாரா வா என்ன ஜங்கம் என்ன பிரச்சனை உனக்கு? அதான் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல சும்மா தேவலாமல் என் பின்னாடி வரது ஜங்கம். முட்டு இருக்கியா ஆய்மரம் உடையணும். யார் அவன் சும்மா இழிச்சிரிச்சு பேசிட்டு வரேன். ஏன்னா கையில் அவன் இப்படி தருவோம் நல்லா வருது. என்ன உனக்கு பிரச்சனை? நான் எவன் கை வேணா பிடிப்பான். இங்கே பாரு அது மாதிரிலாம் என்கிட்ட பேசாதடி. பார்த்தாலே எனக்கு வேறு ரொம்ப நக்கோலாம் வரும். ஸோ முட்டுறியா இங்கே பாரு ஜங்கம் தேவலமாக எதாவது பேசிட்டு இருக்காதா? கையை தானே பிடிச்சிச்சு வேறு ஏதாவது பண்ணனா உன்ன மாதிரி கேவலமா? நானாடி கேவலமாக பண்ணிட்டான்? என்ன கேவலமாக பண்ணிட்டான்? ஜங்கம் நான் உன்ன மாதிரி கேவலமா வேற ஒரு கையை பிடிச்ச ட்ரெயின்லாம் போடல சரியா? ஜஸ்ட்டு பேசிட்டு தான் இருந்தான். அவங்க எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். ஸோ நான் அப்படி தான் பேசுவேன். எப்படி இந்த நீட்டு ஹக் பண்ண இப்போ கையெல்லாம் பிடிக்கிற எனக்கு புரியலடி. அவன் பார்க்குறதே கேவலமாக நல்லாவே இல்லை சொல்லிட்டேன். அவங்க அப்படியே ஃபேஸை தொடச்சிட்டு எங்கள் பாருங்க நான் அப்படிலாம் கிடையாது. தெரியும் மூட்டிரியா நல்லாவே தெரியும்டா. அவங்க மூஞ்ச மாதிரிலாம் பார்த்து அதே தெரியுது. ஸோ வேணாம் நினைக்கிறேன் சின்ன பிடிப்பசையா அவன் அசிங்கப்படாதீங்க. அது யார் சொல்கிறா? ஸோ ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே ஆண்டு ஒரு மாதிரி முறுக்கிட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க அப்படியே போயிடுறாங்க. என்ன ஜங்குக்கு இப்போ உனக்கு பிரச்சனை? என்னோட பிரச்சனைனா கால் பண்ண எடுக்கலடி நீ? எடுத்தா என்ன பேசுனா? என்னடி உனக்கு அவ்வளோ திமிருமைரா? இப்போ பாரு ஜங்கு ஆனால் அப்படி பேசுகிறேன்னு தெரிஞ்சல அப்படி எதுக்கு நீ பேசுகிறா? நான்லாம் உன மாதிரி பேசாமல் இருக்க முடியாதுடி. உனக்கு ஏன்னா அப்படி நினச்சிக்கோ. ஆனால் எல்லாம் அப்படி இருக்க முடியாது புரியுதா? என்னமோ பண்ண ஜங்கு. ஆனால் நான் சொல்லிட்டானா பாரு நான் ஒன்று சொல்லுவா என்னமோ நீ மட்டும்தான் இருக்க மனசில் அவளாம் கிடையவே கிடையாது. அவள் பேர் கூட எனக்கு சரியாக தெரியாது. தாவளமாக நீ நினச்சிட்டு இருக்கடி. அப்போதுக்கு நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம்ல? வேறு நான் ஒன்று சொல்கிறேன்.
என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க, புரியுதா? ஆ அவள் யாருன்னு எனக்கு தெரியாது. அவள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன், அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் உன்ட்ட. ஆ திரும்ப நீ வேணும்னே இதெல்லாம் பண்ணேன்னா நான் என்னடி பண்ணுவேன்? அமையிரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஃபீல் பண்ணவும் அவ்வளோ தாங்க முடியல. ஸோ அவள் அப்படியே ஆக்ட் பண்ணிவிட்டு சரிடா திரும்ப பண்ணிட்டான். தேவையில்லடி ஒன்றும். நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு புரியுமா? ஆமாம், எனக்கு அப்போ தானே புரியும். நீ சொல்லுவேன் ஜங்கு, நான் உனக்கு சின்ன பேபி மாதிரி. அப்போ நீயே இப்படி பண்ணால் எப்படி ஜங்கு? அடி சரி விடு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு அவளே பார்க்குறான். ரொம்ப திடீர்னு நினைக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, திட்டினதுக்கப்புறம் தானே உனக்கு எல்லாம் ஞாபகம் வரும். சரி சரி உனக்கு ஏதாவது கூலாக ஐஸ்கிரீம் வாங்கிட்டான் கூலாக இருந்தோம்ல. அதெல்லாம் ஒன்றும் தான் கிடையாது. வாடி ரொம்ப பண்ணுவேன். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்னாச்சு? காலே எடுக்க மாட்டுறாரு. டைம் வேறு 8 o'clock ஆச்சு. நைட்டாவது சாப்பிடாதான் கேட்கலாம்ல. அவருக்கு பிடிச்சது ஏதாவது செய்யலாம்னு நினச்சா எடுக்கவே மாட்டுறாரு. ஸோ ஜங்குக்கு எரிச்சல் ஆகிடுது. இல்லைன்னா பிரச்சனை மயிரான். நானும் பதினேன் காலிலேருந்து 10 கால் பண்ணிட்டே இருக்கான். உயிர் மயிரம் வாங்கிட்டு நான் ஆள் கூட இருக்கேன்னு தெரியுதுல. சரி ஃபஸ்ட்டு ப்ளாகில் பொண்ணு போகணும்னு சொல்லிட்டுருக்கான். போட்டுருவான் வீட்டுக்கு வந்துடும் அது இருக்கு. ஸோ அவனை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணுறான். அவங்களுக்கு ரொம்ப பயமாக ஆயிடுச்சு. என்னாச்சு? ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குமோ? அவர் ரொம்ப ஒர்க்கில் இருக்காரா? எதுவுமே புரியலையே. நீங்கள் உங்கள் ஆண்டிகிட்ட கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவங்க பார்த்துட்டு உங்களை காம் பண்ணுறாங்க. பட் உங்களால் முடியல. ரொம்ப லேட் ஆச்சுன்னா எப்போ வருவாரே தெரியலையே. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப நைட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 10:30 தான் ஜங்கு போய் வீட்டுக்கு வரான். ரொம்ப கோவமாக வராங்க. உனக்கு என்னோட பிரச்சனை? கால் அடிக்கணும்னு தெரியல. சும்மா நோய் கால் பண்ணிட்டே இருக்கேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் அப்படி டியோஸாக நின்றுட்டுருக்கீங்க. ஜங்கு என்ன ஜங்குக்கு ஏன் கால் எடுக்கலை நீ? எவ்வளோ டைம் தரமா கால் பண்ண? ஸோ நீங்கள் அப்படியே அழுதுட்டு சொல்லுவோம். அவனுக்கு என்ன பேசுறது சரியாக தரல. ஸோ அப்படியே அவன் வேர்ஸ்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அதை ஆஃபீஸில் கொஞ்சம் ஒருங்கடி. ஸோ அவனால் பொய்யும் சொல்ல முடியல. அப்படியே கீழே கொஞ்சம் சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அது என்கிட்ட முன்னாடி சொல்ல வேண்டானா? இப்போ திருடி அழுகிற? அதான் சொன்னாலா நீங்கள் கால் பண்ணுறப்ப அப்புறம் எதுவும் மாதிரி நீங்கள் கால் பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை. நீங்கள் நைட்டு சாப்பிட்ணும்ல, ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது செய்யலான்னா கேட்டால் வரேன். அதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எது செய்கிறோம் செய், நான் எது செஞ்சாலும் சாப்பிடுவேன். தாவளமாக அதெல்லாம் கேட்கக்கூடாது. புரியுதா? என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லாடி டேடாக இருக்கு, நான் மாலை போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவனை அப்படியே மாலை போடுறான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமா நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அழகாக டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் சாப்பிட்லாம்ல. வரவே மாட்டுறாரு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? அங்கே ஜங்குக் ரூமில் அப்படியே சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாரி நீ வேறு ரொம்ப பேசுகிறாங்க நினைக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்கு. நான் அதெல்லாம் அப்போயே மறந்துட்டேன். அப்படியே அவங்க 2 பேரும் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு 32 பழம் தெரியுது. ஐயோ எனக்கு வேறு வெக்கமாக வருது. படாடி எனக்கு தெரியலடி. சத்தியமாக சொல்கிறேன், நீ எதுவும் பண்ணுறேண்ணா தெரியுமா? நம்பிட்டேன். ஸோ அவங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்னாச்சு அவருக்கு? ஒரு வேலை ரொம்ப ஒர்க்காக இருக்குமோ? ஸோ அப்படியே மேலே வந்து பார்க்குறீங்க. ஜங்கு ஐயோ வந்துடா. என்னடி பிரச்சனை? நான் தான் சொன்னேன்ல எனக்கு வேணான்னு. அந்த இல்லை நைட்டாவது சாப்பிட்டீங்க கொஞ்சம். இங்கே பாரா எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். தாவலாமல் நோய் நெய்னாத. ஃபஸ்ட்டு போறியா? எனக்கு தலை வலியுது. நான் எங்கே போகிறதா? சரி வந்து தூங்கு சும்மா நோயின்ட்டு. இல்லை நான் சாப்பிட்ல. நான் சாப்பிட வேணும்னு சொன்னேண்ணா. நான் சாப்பிட்லன்னா நீ சாப்பிடாம இருப்பியா? இல்லை பிரியாணி நாடி நீ அந்த காலத்து மயிர் மாதிரி பண்ணிட்டுருக்கேன், கிரெஞ்சு மயிர் மாதிரி. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு தெரியல. நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு நீங்கள் மார்னிங் வேறு சாப்பிடாம போயிட்டீங்களா? அதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. நாடி மயிர் கஷ்டம்? பித்த அம்மா அப்படிலாம் பண்ணது கிடையாது. நீ என்ன பெரிய மயிர் மாதிரி பண்ணிட்டுருக்கேன், தேவலமாக கிரெஞ்சு மாதிரி பண்ணாமல் போய் சாப்பிடுப்போம். இல்லை நீங்கள் வந்து சாப்பிடுங்க. சொன்னால் கேட்க மாட்டியா? நான் செத்துறா நீ செத்துருவியா? ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி சொல்லவும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவ்வளோ கோவமாக அவனை பார்க்குறீங்க. அவனுக்கு ஒன்றுமே பண்ணல. இந்த மாதிரி அக்கன்னு சொன்னால் பேசவே மாட்டா. நாடி எனக்கு பாரு தேவலாமல் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தா அவ்வளோதான். டைம் அந்த மாதிரி வேறு சொன்னால் அவ்வளோதான் உனக்கு மரியாதை. நான் சொன்னா எனக்கு அவ்வளோதான் மரியாதை மயிரும். எவ்வளோ திமிருந்தா அப்படி சொல்லுவான். சங்குக்கு அப்படியே உங்கள் நெக்கை அப்படி பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. இங்கே பாருங்க, நீங்கள் தேவலாமல் அந்த மாதிரி பேசுனீங்க, எனக்கு அது பிடிக்கல. அந்த மாதிரிலாம் அகைன் சொல்லாதீங்க, எனக்கு கடுப்பாக வருது. எதுக்கு நீ அப்படி சொல்கிற? நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு செம்மையாக அழுக்கிறீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. சும்மா நோய் நோயினாதடி. நான் சொல்லலை எனக்கு பசிக்கலன்னு. உனக்கு பசி நீ சாப்பிடு. அவளமாக இதை பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோதான். அப்படியே அதை லூஸாக விட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பட் அவன் அப்படியே திரும்பிட்டான். வேறு கொச்சு பாலே. ஸோ அவனை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சாரி ஒரு விஷயமாயிடுச்சு, அதான் வெளில போயிட்டு வந்தேன். எதுக்கு அதுக்குள்ளே போனான்? நான் உனக்காக எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தேன். ஆன்லைன் மாதிரி பண்ணேன்.
ரிப்ளே பண்ணல, பார்த்துட்டு போகிற நீ. இல்லை ஷோ இவளால் நான் வர இங்கே திட்டு வர வாங்கிட்டுருக்கேன் எல்லாம் இவளால் தான். ஸோ அவளை அப்படியே முறைச்சி பார்க்குறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு என்னங்க சாப்பிட வரீங்களா அப்போ அது உனக்கு என்னடி மாதிரி பிடிச்சா? சாப்பிடுவா நீ இதை தவிர வேறு எதுவும் தெரியாது உனக்கு. ஆல்ரெடி இங்கே வர இதுவாக இருக்கு, நீ கீழே போயா. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ரொம்ப ஒர்க் இருக்கா? ஆமாம் ரொம்ப ஒர்க் இருக்கு, நீ போய் தர. ஸோ அப்படி சொன்னால் உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரில. நீங்கள் அப்படி கீழே வந்துட்டு அவர் ரொம்ப ஒர்க்காக இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் அப்படி எரிஞ்சு விழுக்கிறாரு, அதுக்குன்னு சாப்பிடாம இருக்கிறதா? நீங்கள் அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டுட்டு மேலே வரீங்க. ஜங்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்னடி உனக்கு என்ன? அது ஒன்றும் இல்லை. மறுபடியும் வந்தேன், மறுபடியும் நோயினேங்குவாளே, நீங்கள் வேறு போயிட்டா இவன் வரைக்கும் வந்து நீங்கள் சாப்பிடல. உனக்கு ஒரு டைம் தான் சொல்லுவான், சும்மா நோய் நாடாதடி. அதெல்லாம் இல்லைங்க. ஸோ அப்படியே அதை பசஞ்சிடு, அவன் வாய்க்கிட்ட வைக்கிறேங்க, அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடி உனக்கு? என்ன சாப்பிடுங்க, நீங்கள் ஒர்க் தானே பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விட்றேன். அதெல்லாம் வேணாம் தள்ளு, அப்படியே தட்டி விட்றான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன ஒரு வாய் மட்டும் சாப்பிடுங்களா ப்ளீஸ். இவன் தொல்லை மாதிரி வைப்பாங்களே. அப்படியே அவனும் வாயை ஒரு மாதிரி வச்சுக்கிறான். நீங்கள் அப்படியே அழகாக ஊட்டி விட்றீங்க, அவனுக்கு அழகாக ஊட்டி விட்டுருக்கீங்க. இவன் வேற நோயினேன்றான். வேற பசி இதுதான், வேற ஊட்டி விட்றான். நல்லா வேறு சம்பவம் இல்லையே. நீ சமைச்சியா? அது ஆமாம். ஏங்க நல்லா இல்லையா? இல்லை நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சதான் சமைச்சிருக்கேன். அப்படியா? ரொம்ப பிடிக்குமோ? நீங்கள் அவனுக்கு அப்படியே எல்லாத்தையும் ஊட்டி விட்றீங்க. ஆக்சுவலாக அவனுக்கு ரொம்ப பசியாக இருந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் அப்படி சாப்பிட்டுட்டு முடிஞ்சிச்சு. என்ன கொஞ்சம் வேணுமாங்க? இல்லை போதும் அவனுக்கு. அம்மா நீ சாப்பிடல? சாப்பிடணும் நான். ஸோ அப்படியே அவன் ஃபேஸை பார்க்குறீங்க, அவன் ஃபேஸில் அங்கங்கே ஓட்டிருக்கு. லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே ஹாட் வாட்டரில் அவன் ஃபேஸை அப்படியே தொடச்சி விட்றீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நாடி பண்ணுறேன், அது அங்கங்கே ஒட்டியிருக்கு. அதுங்காவே சாப்பிட மாட்டேறீங்க குழந்த மாதிரி. அப்படியே அவனுக்கு தண்ணியும் கொடுக்குறீங்க, அதை அப்படியே குடிச்சிடும். அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான், வச்சுக்காந்து வாங்கம்மா. ஒரு மாதிரி தெரில, இப்போதைக்கு இவ்வளோ கேர் பண்ணிட்டுருக்கான். உண்மையாகவே என்னை பிடிச்சா எல்லாம் நம்பி பண்ணுறா தானே. நான் மட்டும்தான், ஆனால் அவனுக்கு தெரியாதுல்ல நான் அவனுக்கு கேவலமாக பண்ணுறேங்க. அவளுக்கு தெரிஞ்சா அப்படிலாம் பண்ணுவாளா? என்னை மட்டும்தானே நினைக்கிறான். அவளுக்கு பார்த்தாலே தெரியுது, அவன் கண்ணை பார்த்தாலே. ஆனால் நான் எதுக்கு அப்படி பண்ணோம்? எதுக்கு இவளுக்கு கேவலமாக தான் நினைக்கிறேன். காலையிலேருந்து ஊற்றி கூட இருந்தேன், அவன் என்ன பண்ணுற சாப்பிட்டியான்னு கூட கேட்டதில்ல. இவனானா இப்படிலாம் பண்ணுறா, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரிலையே. அதை இப்போ எதுக்கு இப்படிலாம் நினச்சி பார்க்குறேன். அவனை எப்பயுமே அவன் எல்லாம் ஒரு ஆள் மாரா. ஸோ அவனுக்கும் அவன் இது பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். என்ன தான் அப்படி சொன்னாலும் அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களே வச்சுக்கணும் வாங்க பார்க்குறான். நீங்கள் அப்படியே திரும்பிட்டு என்னங்க ஆச்சு, பசிக்குதா? அதான் ஒன்றும் இல்லை. அது மட்டும் தான் பசிக்குமா? அது எதுவும் பசிக்காதா? என்னங்க? ஒன்றும் இல்லை. நீ படிக்கலையா? இல்லைங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு. ஓகே. ஸோ ஜங்குக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறான் மெசேஜ் பண்ணிவிட்டு. நீங்கள் அதை பார்த்துட்டு பாவம் எவ்வளோ டயர்டாக இருக்குது, அது வயசை பாரு. மார்னிங்லேருந்து ஒர்க் பண்ணுது, எங்கேயாவது கொஞ்சம் நேரமாக தூங்கலாம். நான் அதை செஞ்சாத கோவம் பண்ணுறோம். ஏங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு பண்ணிக்கலாம்ல. ஸோ நீங்கள் அப்படி சொல்லவும் அவனுக்கு என்ன சொல்கிறதே தெரில. இல்லை இது போடா, நான் நீ போய் குளிச்சிடுவா. குளிச்சுட்டு நீ தூங்கு சரியா? சரி. ஸோ நீங்களும் அப்படியே உள்ளே போயிடுறீங்க. சங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இது, நான் எது சொன்னாலும் நம்பிடுவாள் போய். இல்லை வேறு எனக்கு பாவம் பார்த்துட்ருக்கா. ஸோ அவள் அப்படியே பார்த்துட்டு இருக்கப்பா வேறா அப்படியே ஆன்லைனில் விட்டு போயிட்டா. ஸோ ஜங்குக்கு வந்து நோட் பண்ணிட்டு போயிட்டாங்களா மேடமு, ரிப்ளை கூட பண்ணாமல் போயிடுறான். கடுப்பாக வருது. அவனும் அப்படியே டயர்டாக அப்படியே படுத்துடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்கள் ஹேர் அப்படியே துவட்டிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு நேராக அவங்க இப்போ தான் தெரியுது எல்லாம் ஆகிடுவிடா. ஏதாவது பார்க்குறேன் எல்லாம் பார்க்கக்கூடாதுல்ல. ஸோ அப்படியே ஜங்குக்கு அப்படியே திரும்பிக்கிட்டா. நல்லா இருக்கே. அது போது வேறு பார்த்துட்டா நல்லா இருந்துச்சு. இப்போ இது அதான் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் முன்னாடி தானே தப்புதா, நான் வேறு லவ் பண்ணுறேன், வேறு என்ன பண்ணுறது. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரித்து அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் அப்படியே இந்த சைடை வந்து படுக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குற மாதிரி இருக்கு. அவனும் அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அவனை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே திரும்பிக்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ மூஞ்சி எதை காட்டலாம்லடி. எதுக்கு மூஞ்சிலாம் கட்டுறேன், நல்லா இருக்குடி. ஆனால் அப்படியே தோணும் போல தோணுதே. ஜங்குவே கை மேலே வச்சுட்டு சும்மா இருறான். இது தேவையான இதெல்லாம் எனக்கு வேறு என் ஆள் இருக்கா, அதோட மூட்டு இருக்கணும். இவன் வேறு தேவையில்லாமல் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காது. அப்புறம் எதுக்கு அப்படின்னு அவன் அப்படியே சைடு திரும்பிக்கலான்னு பார்க்குறான். பட் நீங்கள் ஜங்கு என்னங்க அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும். ஐயோ என்னடி காலைல பேசலாம். அதெல்லாம் அது நீங்கள் இன்றைக்கி எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? அவங்கள தொல்லை பண்ணக்கூடாதுல, அதுக்கு தான் கேட்டேன். எங்கே பாருங்க சொல்லுங்கள். நாளைக்கு பேசலாம்டி சும்மா. இல்லை இங்கே பாருங்களேண்ணா, பார்த்து சொல்லுங்க, எனக்கு சொல்ல மாதிரி செய்யுங்க. நான் அப்புறம் பேசிக்கிறேன் சும்மா. நான் அதை நான் காலையில் சொல்கிறேன்
சரியா? நான் நாளைக்கு லேட் ஆகிடுப்பா. அப்படியா? சரிங்க. ஆ சரி, நான் படுக்கிறேன். ஆ சரி. ஸோ ஜங்குக்கு அப்படியே திரும்பிக்கிட்டே சொல்கிறான், நீங்கள் அப்படியே படுத்துறீங்க. ஸோ அப்படியே இந்த சைடு ஜங்குக்கு பார்த்த மாதிரி இப்போ படுத்துருக்கீங்க. அவனே இப்படி பார்த்துட்டு, என்னாச்சு ஒர்க்கு? ரொம்ப ஒர்க்கு. அதான் இவ்வளோ கோவமாக எழுச்சி விட்றாரு. பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருப்பார். தூங்கலாம்ல, தூக்கமும் வரல போலயே. அவருக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமா? ஸோ நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டு இருக்கான். எங்கடி போகிறேன்? இல்லைங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. அதான் உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் தாவல, மூட்டு படுறியா? ஏங்க? ஒன்றும் தாவலடி, சும்மா படுறி இன்னும். ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரியே இப்போ திரும்பிக்கிறான். நீங்கள் எப்போ பாரு இப்படி தான் அப்படின்னு மறைச்சிட்டு அப்படி திரும்பிக்கிறீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ, நான் இப்படி படுத்தா நீ ஏற்கனவே முதுக கட்டுறல, கடுப்பாக வருடி. ஆனால் முடிஞ்ச ஆலயம் பாரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே இந்த சைடு இப்போ திரும்புகிறான். சரி நீங்கள் என்னாச்சா இருக்கா? என்னங்க என்னங்க என் மேலே ஏதாவது கோவமா என்ன? மயிறு ஒன்றும் இல்லடி, நோய் என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, நீ படு. என்ன பட்டு தூங்கு, ரொம்ப தேடாது இருப்ப, பட்டு தூங்கு பாரு. தூங்கு. எவ்வளோ நாள் வேறு இந்த கேவலமாக நடிக்க வேண்டியதாக இருக்குன்னு தெரில. நீங்கள் லைடாக சிரிச்சிட்ட. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்னை பார்த்து சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனையா என்ன? உங்கள் ஹேர் வேறு என்னாச்சு? எதமோ மாதிரி இருக்குது. உங்கள் ஃபேஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கா? உங்கள் ஐஸ் கிட்ட என்னது? ஐயோ நீன்றாலே. அதான் ஒன்றும் இல்லைடி. ஒன்றும் இல்லை. எங்க உங்கள் ஃபேஸை காட்ட? அதெல்லாம் காட்ட முடியாது, தள்ளிடி. அப்படியே திரும்பிக்கிறாங்க. நீங்கள் வர்ற மாதிரி இல்லை. அவன்கிட்ட போய்ட்டு, ஐயோ எனக்கு வர பயமாக இருக்கும் தெரியும், இவர் ஏன் அப்படி பண்ணுறாரு? ஒரு மாதிரி அழுத மாதிரி இருக்கு தானே கேட்குறேன். ஸோ அப்படியே அவன் மூஞ்சி அப்படியே திருப்பிக்கிறீங்க. எங்க என்னாச்சு அவனுக்கு? ஸோ அப்படியே அவன் ஃபேஸ் அப்படியே கட் பண்ண மாதிரி இருக்கு. அவனுக்கு அவ்வளோதான். ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். நாடி பண்ணுற நீ? அப்படியே அவன் ஐஸ் அப்படியே கீழே போகுது. அப்படியே உங்கள் சாரி கொஞ்சம் ரிவல் ஆகுது. அவன் அப்படியே உங்கள் செஸ்டே பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ நான் தான் பார்த்தேன். இப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டியதாரு. சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட போல. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு? நீங்கள் ஓகே தானா? நல்லா நல்லா தான் இருந்தா, இதுக்கப்புறம் தான் நல்லா இருக்க மாட்டேன் போலையே. என்னங்க? ஒன்றும் இல்லடி, ஒன்றுங்களா? நீ நீ படிக்கிறியா இல்லை படிக்க வைக்கிறியா? என்னாச்சு? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நானும் கேட்கணும்னு இருந்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். கேட்க மாட்டேன் நீ. ஸோ அப்படியே உங்கள் இப்போ அப்படியே பிடிச்சி தடவுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன பண்ணுறீங்க? டாடி அதாண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அது? ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எல்லாம். ஸோ சொல்லிட்டு இருக்கப்பா, ஜங்குக்கு அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிறோம். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி இது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஜங்குக்கு வந்து சீட்டிங் ஹஸ்பண்ட்னு சொன்னாங்க, பட் இதை எப்படி எண்டிங் பண்ணுன்னு சொல்லலை. ஸோ அதனால் நான் அப்படி முடிச்சுக்கிறேன். ஸோ கேட்கலாம் அகெயின் எல்லோரும் ட்விஸ்ட்டாக முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. பட் நான் இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் போடலான்னு இருக்கேன். நல்லா இருந்தால் சொல்லுங்கள், நான் போடுறேன். அண்டு இஸ் அ லவ்வா அப்படி முடித்தாலும் ஓகே, இல்லை எனக்கு ஹாப்பி எண்டிங் வேணாம் சேட் எண்டிங் கொடுங்கனாலும் கொடுத்துக்கலாம். அது வேறு மாதிரி ட்விஸ்ட் வச்சு. ஓகேவா? ஸோ எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க மஸ்ட். அண்ட் தென் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. அண்ட் எல்லோரும் சேஃபாக இருங்க. டாட்டா பை பாய்.